ஹாப்பி டே ஆஃபீஸர்ஸ். நம்ம இன்னைக்கு டெஸ்ட் சீரீஸ் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் சீரீஸோட 4th பார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரம் 31st கொஷின் டு 40th கொஷின். ஸோ 31st கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் வாஸ் annexed பை வில்லியம் பென்டிங் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா, பென்டிங்கோட அசோசியேட்டட் ஆகிருக்குது டாக்ட்ரின் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். மைசூர் வந்து 1799 வந்து 4 மைசூர் வாரம் முடிஞ்சு உடையார் டைனாஸ்டியை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. உடையார் டைனாஸ்டியில் அப்போ கிங்காக உட்கார வைக்கிறது வந்து கிருஷ்ணராஜா. ஸோ இந்த கிருஷ்ணராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1830s வந்து அவர் ரொம்ப மோசமாக ஆட்சி செய்கிறதா அங்கே இருக்க மக்களே வந்து சேர்ந்து ரிவோல்ட் பண்ணுவாங்க. ஒரு பெசன்ஸ் ரிவோல்ட் நடக்கும். அதனால் வில்லியம் பென்டிங் தானாக முன் வந்து அந்த மக்களுடைய அழைப்புனால அவர் போய் இதை மிஸ்கவர்னன்ஸ்ன்ற கிரவுண்டை யூஸ் பண்ணி இதை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இது நடக்கிறது வந்து அரௌண்ட் 1830s நடக்கும். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் இஸ் டியூப்ளிக்ஸ் லெட் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி இன் தேர்ட் கர்நாடிக் வார். டியூப்ளிக்ஸா? இல்லை, டியூப்ளிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து அவர் தான் இருப்பார். தேர்டில் வந்து கவுண்டி லாலி ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் சைடு அண்ட் பிரிட்டிஷ் சைடில் வந்து சர் ஆயர் கூட்டும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்லி, ஒன் ஒன்லி. இந்த பாருங்கள், கவுண்டி லாலி அண்ட் சர் ஆயர்கூட் இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த வார் நடத்தியிருப்பாங்க. வித் த 32nd question, which of the following was or were the part of pre-Congress campaign against British? அதாவது காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேம்பெயின் நடந்திருக்கு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. லிட்டன்ஸ் ஆப்கான் அட்வென்ச்சர், இது வந்து எஸ் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கும் அண்ட் இது அப்போஸும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அகெயின்ஸ்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலே எப்போ நடக்கும்? 1905 தான் வந்து இந்த மூமெண்ட்டு இது எல்லாமே நடக்கும். சுதேசி போராட்டம் இது எல்லாமே. ஸோ இது ப்ரீ காங்கிரஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அண்ட் தென் அகெயின்ஸ்ட் த இல்பர்ட் பில். அகெயின்ஸ்ட் நம்ம வந்து இங்கே விழுந்துடக்கூடாது. அகெயின்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இல்பர்ட் பில்லுக்கு சாதகமாக தான் நம்ம வந்து அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அகெயின்ஸ்டாக சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா இல்பர்ட் பில் வந்து இந்தியன்ஸ்க்கு சாதகமானது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரீ காங்கிரஸ் கேம்பெயின், இம்போசிஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி ஆன் காட்டன் அண்ட் தென் இண்டியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ், இது எல்லாமே ஃபார். அகெயின்ஸ்டாக வந்து லிட்டன்ஸ் ஆப்கான் அட்வென்ச்சர் அண்ட் தென் அகெயின்ஸ்ட் ஆர்ம்ஸ் ஆக்ட், வர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட், வாலண்டியர் காப்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக போராடியிருப்பாங்க, அகெயின்ஸ்ட் பிளான்டேஷன் லேபர் அண்ட் அகெயின்ஸ்ட் இன்லேண்ட் எமிக்ரேஷன் ஆக்ட், இன் சப்போர்ட் ஆஃப் இல்பர்ட் பில். சப்போர்ட்டு நாட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 33rd கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் செர்னாக் எஸ்டாப்ளிஷ் த ஃபோர்ட் வில்லியம் அட் கெல்கட்டா. எஸ், ஜாப் செர்னாக் தான் சுல்தானுட்டி, கோவிந்த்பூர், கல்லிக்கட்டா இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வாங்கி ஃபோர்ட் வில்லியமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் 1690. ஓகேங்களா? அண்ட் தென் ஃப்ரான்சிஸ் டே எஸ்டாப்ளிஷ் த சிட்டி ஆஃப் கெல்கட்டா. நோ, ஃப்ரான்சிஸ் டே சிட்டி ஆஃப் மெட்ராஸை தான் உருவாக்குவார். அங்கே தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கட்டுவாங்க. ஃப்ரான்சிஸ் டே எஸ்டாப்ளிஷ் த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அண்ட் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி. 34th question, the Battle of Plassey was fought during the reign of Mughal ruler Shah Alam II. இப்போது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சர் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாசே, செகண்டாக தான் வந்து பக்சர் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் பேட்டில் ஆஃப் பிளாசே 1757 நடக்கும். 1764 பேட்டில் ஆஃப் பக்சர் நடக்கும். ஓகேங்களா? பிளாசேயில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க, சிராஜுத்தௌலா அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ்.
இதில் கனெக்ட் ஆன இன்னொரு ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் ட்ராஜடி. அடுத்தது பேட்டில் ஆஃப் பாக்ஸர். நான் ஜென்ரலாக பாயிண்ட் சொல்கிறேன். பேட்டில் ஆஃப் பாக்ஸர், ராபர்ட் கிளைவ் ஆன் த பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ், ஹெக்டர் முன்ரோ ஆன் த பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ். அண்ட் இந்த சைடு பக்சரில் வந்து 3 இருப்பாங்க, இந்தியன் சைடில் வந்து 3 பேர் இருப்பாங்க, மீர் காசிம், சுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் II. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, பேட்டில் ஆஃப் பிளாசே, முகல் ரூலர் ஷா ஆலம் IIன்னு கேட்குறாங்க. பிளாசேக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிளாசே சிங்கிளான ஒரே ஒரு ஆள் தான், சிராஜுத்தௌலா கூட மட்டும்தான் நடந்தது. ஸோ இவர் வந்து பேட்டில் ஆஃப் பக்சரை சேர்ந்தவர். இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அக்பர் டு கேவ் த டைட்டில் ஆஃப் ராஜா டு ராம் மோகன் ராய். ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்ற பேரில் இருக்க அந்த ராஜான்ற பட்டத்தை யார் கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் II கொடுத்துருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி. 35th question பார்ப்போம். In 1720 the British government enacted the Calico Act. What is it related to? இப்போ வந்து 1720 டைம்ஸில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவிலேருந்து போகிற காட்டனுக்கான மதிப்பு அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க பிரிட்டிஷ் நாட்டில் இருக்க இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா இந்தியன் கிளாத்துக்கு இருக்க டிமாண்ட் தான் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணி, இல்லை நீங்கள் இந்த இம்போர்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உருவாகிற இந்த கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே முதல்ல உருவாகிற ஒரு கம்பெனி பேர் தான் கேலிகோ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. அதோட சாயலில் வந்தது தான் இந்த கேலிகோ ஆக்ட். தட் இஸ் வை the Calico Act is for banning the use of printed cotton textile imported from India. இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதை குறைக்கணும் அப்படின்றது தான் இந்த Calico Act. 36th question பார்ப்போம். Who among the following European powers were the last to come to India as traders before Indian independence? ஸோ இந்த சும்மா கன்சிக்வென்ஷியல் ஆர்டர் நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது வந்து போர்ச்சுகீஸ், அதுக்கு அடுத்தது டச் வருவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், கடைசியாக உள்ளே வர்றது ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா? இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்சிடர் த ஃபாலோயிங் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஹைதராபாத், மைசூர், பஞ்சாப். இது எல்லாமே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக அக்செப்ட் பண்ணி, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்து சப்சிடரிஸ் அலையன்ஸ் சிஸ்டமை அக்செப்ட் பண்ணிக்கிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. சப்சிடரிஸ் அலையன்ஸுக்கு கீழே எதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்தது, மைசூர் வந்துச்சு, அண்ட் தென் அவத் வரும், சூரத், கர்நாடகா, இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் வருமே ஒழிஞ்சு, பஞ்சாபை வந்து டெல்ஹவுசி தான் வந்து அனெக்ஸ் பண்ணுவார். நாட் த்ரூ அனெக்சேஷன் பாலிசி பட் த்ரூ வார். பஞ்சாப் வார் நடக்கும், அது மூலமாக தான் டெல்ஹவுசி பஞ்சாபை இது பிரிட்டிஷ்க்கு கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ ஹைதராபாத், மைசூர், அவத், தாஞ்சூர், சூரட், இது எல்லாமே. So correct answer is A. The infamous black hole tragedy is associated with. நம்ம முன்னாடியே பார்த்தோம், black hole tragedy ஃபர்ஸ்ட் வார்லேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் வர்றது பேட்டில் ஆஃப் பிளாசே. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. 39th question. Which of the following was or were the attributes of Indigo Revolt of 1856 to 59 to 60? இண்டிகோ ரிவால்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இண்டிகோ நீல கலரு, ஸோ நீல் தர்பன். இந்த புக்கு இதை எழுதுனது வந்து தீன்பந்து மித்ரா. ஓகேங்களா? அதோட ரிலேட்டட் பாயிண்ட்டு. பெசன்ட்ஸ் வேர் சப்போர்ட்டட் பை இன்டெலிஜென்சியா அண்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் படி நீல் தர்பன், தீன்பந்து மித்ரா இது எல்லாமே வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் இன்டெலிஜென்சியாவுக்கு கீழே வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அண்ட் தென் இண்டிகோ ரிவோல்ட் வாஸ் லெட் பை திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் விஷ்ணு பிஸ்வாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், வி ஆப்வியஸ்லி நோ தட் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி 39C. கான்டினென்டல் சிஸ்டம் பை நெப்போலியன் லெட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிஃபார்ம் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கான்டினென்டல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நெப்போலியன் வருவார், வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு இருக்க எல்லா ட்ரேட் சிஸ்டமையும் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணி யூரோப்போட எல்லா ட்ரேட் போர்ட்ஸையுமே பிரிட்டிஷ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவார். பிரிட்டிஷ் அங்கே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரியே நெப்போலியனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்தியாவிலையும் நடந்துருமோன்னு பயந்து
முன்னாடி சொன்ன அந்த சிஸ்டம் தான் அந்த கான்டினென்டல் சிஸ்டம். இதனால் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கூட இருந்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பயந்துருவாங்க ஒருவேளை இந்தியாவிலேயுமே நமக்கு போர்ட் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லி. அதனால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லது செய்வாங்க. அப்படி எந்த இதில் நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 என்ன பண்ணுவாங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, 1,00,000 rupees கொடுப்பாங்க எஜுகேஷனுக்கு. அண்ட் தென் கம்பெனியோட மோனோபோலியை வந்து என் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட் ஃபார் டீ அண்ட் ஃபார் சைனா, மிச்சம் எல்லாத்தையுமே வந்து என் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வில் பி சார்ட்டர் ஆக்ட் 1813. ஓகேங்களா? வீல் see in the next video. Bye.